இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழன் ரெசிபியோட முளைக்கீரை கடையல் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் கீரையோட நிறம் மாறாமல் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து கீரை வந்து ஒரு 4 கட்டு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, இதை மாதிரி வந்து ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு, நம்ம இந்த மாதிரி வந்து கத்திரிக்கோலால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்கோலால் கட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாணலில் இதை வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கீரையை வந்து அதில் நம்ம போடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். அது கூட ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு 10 கட் பண்ணது சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போ ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உப்பு வந்து சேர்க்க போகிறோம். உப்பு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம. இது வந்து சிகப்பு தண்டு கீரை. இது வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இது வாரத்தில் ஒரு தடவை நம்ம 2 தடவை நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும் நமக்கு. இதை வந்து மற்ற வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து மசிச்சுக்கலாம். நம்ம வெந்துட்டுருக்கும் போதே இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். பாருங்கள், கீரையோட நிறம் அப்படியே பச்சையாகவே இருக்குது பாருங்கள். அது நிறம் மாறாமையே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு அது கூட குண்டு பட்டை மிளகாய் இருக்குது இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வெள்ளை உளுந்து இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூட பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டு, இப்போ நம்ம வச்சுருக்கிற கீரையில் வந்து நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்போ கீரை வந்து கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.